நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து யூ ஆர் மிஸ்டேக்கன், யூ ஆர் மிஸ்டேக்கன். நீங்கள் ஏன் போகல? வை டிட் யூ நாட் கோ? வேலையின் காரணமாக போகல. ஐ குட் நாட் கோ பிகாஸ் ஆஃப் ஒர்க், ஐ குட் நாட் கோ பிகாஸ் ஆஃப் ஒர்க். நீ ஏன் அன்னைக்கு வரலை? வை டிட் யூ நாட் கம் தட் டே, வை டிட் யூ நாட் கம் தட் டே. ஒரு அவசர வேலை செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு there was an urgent work to be done, there was an urgent work to be done. நீ ரொம்ப இனிமையாக பாடுற, ஸ்வீட்டாக பாடுற அப்படின்னு சொல்கிறதுக்கு you sing very sweetly, you sing very sweetly. அவன் புல்லாங்குழல் ரொம்ப அருமையாக வாசிக்கிறான். he plays the flute very well. flute அப்படின்னா புல்லாங்குழல். நாளைக்கு அதை எனக்கு ஞாபகப்படுத்து. remind me about it tomorrow, remind me about it tomorrow. அது தொடர்பாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ நோ நத்திங் இன் திஸ் கனெக்ஷன், ஐ நோ நத்திங் இன் திஸ் கனெக்ஷன். இந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கணும், இந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கணும். ஐ ஷால் திங்க் ஓவர் திஸ் மேட்டர், ஐ ஷால் திங்க் ஓவர் திஸ் மேட்டர். இதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஐ ஷால் டாக் டு யூ அபவுட் திஸ் லேட்டர் ஆன். இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசலை. தெர் வாஸ் நோ டாக் ஆன் திஸ் டாபிக், there was no talk on this topic. இதை நான் உறுதியாக ஞாபகத்தில் வச்சுருப்பேன். I shall surely keep this in mind, I shall surely keep this in mind. நீ சொல்கிறபடி செய்கிறேன். I follow all that you say, I follow all that you say. தவறு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ இஃப் ஐ ஹாவ் மேட் எனி மிஸ்டேக். நீ புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சுருக்க. இட் வாஸ் வெரி கிளவர் ஆஃப் யூ டு ஹாவ் டன் திஸ். நீ சொல்கிறத ஒத்துக்க முடியாது. ஐ காண்ட் அக்செப்ட் வாட் யூ சே, ஐ காண்ட் அக்செப்ட் வாட் யூ சே. குறிப்பிட்ட நேரத்துக்கு வா. கம் அட் த அப்பாயிண்டட் டைம், கம் அட் த அப்பாயிண்டட் டைம். அவரிடத்தில் இன்று ஒரு இசை கச்சேரி இருக்கிறது, அவரிடத்தில் இன்று ஒரு இசை கச்சேரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு Today there will be a musical entertainment program at his place. Today there will be a musical entertainment program at his place. Musical entertainment அப்படின்னா இசை கச்சேரி. at his place அப்படின்னா அவரோட இடத்துல. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். Very glad to meet you, very glad to meet you. உனக்காக நான் என்ன செய்யணும்? What shall I do for you, what shall I do for you. எங்களை நன்றாக வரவேற்றார்கள், எங்களை நன்றாக வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு they received us very well, they received us very well. மறுபடியும் எப்போ வருவ? when will you come again, when will you come again. again அப்படின்னா மறுபடியும். மறுபடியும் என்னை எப்போ பார்ப்ப? when will you see me again, when will you see me again. ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோப் டு see you on Sunday, ஹோப் டு see you on Sunday. சண்டே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. ஹோப் அப்படின்னா நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஹோப் டு see you on Sunday அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலான்னு நம்புகிறேன், நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. உங்கள் வருகை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிச்சது. your visit give me a great pleasure. இப்போ என்னை போக விடு. now please allow me to go, now please allow me to go. எனக்கு பசிக்குது. I am feeling hungry, I am feeling hungry. வாங்க நம்ம சாப்பிடலாம். come let us take our food, come let us take our food. உங்ககிட்ட என்ன இருக்கு? what will you have, what will you have. பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வா, காலை சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு bring breakfast, bring breakfast. bring அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது. ருசிச்சு பாருங்க, அதாவது டேஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு just taste it, just taste it. சாப்பாடு நேரத்துக்குள்ளே நான் கட்டாயமாக வீட்டுக்கு போகணும். I must reach home in time for meals. இன்றைக்கி நீங்கள் எங்கள் கூட சாப்பிட்லாம். ப்ளீஸ் ஹாவ் யுவர் ஃபுட் வித் us today, ப்ளீஸ் ஹாவ் யுவர் ஃபுட் வித் us today. எனக்கு பிடிச்ச பழம் மாம்பழம், எனக்கு பிடிச்ச பழம் மாம்பழம் அப்படின்னு சொல்கிறதுக்கு the mango is my favorite fruit, the mango is my favorite fruit.
இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ப்ளீஸ் கிவ் மீ அ லிட்டில் மோர் வாட்டர். ப்ளீஸ் கிவ் மீ அ லிட்டில் மோர் வாட்டர். நீங்கள் சாப்பிட்டாச்சா? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் ஈட்டிங்? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் ஈட்டிங்? சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது. திஸ் ஃபுட் இஸ் வெரி டெலிஷியஸ். திஸ் ஃபுட் இஸ் வெரி டெலிஷியஸ். கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கீங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கீங்க. யூ ஹாவ் ஈட்டன் வெரி லிட்டில். யூ ஹாவ் ஈட்டன் வெரி லிட்டில். அவனுக்காக பால் கொண்டு வா. பிரிங் சம் மில்க் ஃபார் ஹிம். பிரிங் சம் மில்க் ஃபார் ஹிம். பாலில் கொஞ்சம் சர்க்கரை மட்டும் போடு. பாலில் கொஞ்சம் சர்க்கரை மட்டும் போடு. புட் ஒன்லி அ லிட்டில் சுகர் இன் த மில்க். லிட்டில் சுகர் அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை. இந்த கரண்டி சுத்தம் இல்லை. இந்த கரண்டி சுத்தம் இல்லை, அதாவது க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் ஸ்பூன் இஸ் நாட் க்ளீன். திஸ் ஸ்பூன் இஸ் நாட் க்ளீன். சர்பத் சாப்பிடுங்க. ஹாவ் திஸ் சர்பத். ஹாவ் திஸ் சர்பத். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஹாவ் அ லிட்டில் மோர். ஹாவ் அ லிட்டில் மோர். சூடாக ஒரு கப் டீ கொண்டு வா. சூடாக ஒரு கப் டீ கொண்டு வா. பிரிங் எ கப் ஆஃப் ஹாட் டீ. பிரிங் எ கப் ஆஃப் ஹாட் டீ. உங்கள் டீ ஆறிக்கிட்டே இருக்கு. உங்கள் டீ ஆறிக்கிட்டே இருக்கு. யுவர் டீ இஸ் கெட்டிங் கோல்டு. யுவர் டீ இஸ் கெட்டிங் கோல்டு. நான் விருந்துக்கு போகணும். ஐ ஹாவ் டு கோ டு எ பார்ட்டி. ஐ ஹாவ் டு கோ டு எ பார்ட்டி. உன் துணி ரொம்ப நல்லா இருக்கு. யுவர் க்ளோத் இஸ் வெரி குட். யுவர் க்ளோத் இஸ் வெரி குட். இந்த துணி மிருதுவாக இருக்கு. இந்த துணி மிருதுவாக இருக்கு. திஸ் க்ளோத் இஸ் வெரி சாஃப்ட். திஸ் க்ளோத் இஸ் வெரி சாஃப்ட். மிருது அப்படின்னா சாஃப்ட். என் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். ஐ வில் கம் ஆஃப்டர் சேஞ்சிங் மை ட்ரெஸ். ஐ வில் கம் ஆஃப்டர் சேஞ்சிங் மை ட்ரெஸ். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ச்சந்த் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.